லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓஹோ, இப்ப நீங்க பேச போறீங்களா? பேசுங்க பேசுங்க. தேனு விளையாடாதம்மா. கல்யாணம்ங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, அப்படியா? சரி 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 சரி. உன்னை தேடி ஒரு நல்ல வரன் வருது. அத தட்டி கழிச்சுட்டா பின்னாடி நீ ரொம்ப கஷ்டப்படுவ. எப்படி எப்படி? நீங்க கஷ்டப்படுறீங்களே அந்த மாதிரியா? தேனு, என்ன பேசுற நீ? ஆமா, எனக்கு நீங்க இவ்ளோ அட்வைஸ் பண்றீங்கல்ல. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க ஹஸ்பண்ட் இப்ப எங்க போயிட்டாரு? ஐயோ, அவருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? நீங்க ஏன் அவரை விட்டு பிரிஞ்சு வந்தீங்க? உங்களுக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா இல்ல செத்து போயிட்டாரா? அவ்வளோ ஏன்? உங்களால அவரோட பேரை சொல்ல முடியுமா? தேனு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? புரிஞ்சுதா பேசுறியா? பின்ன என்ன பாட்டி, இவங்க யாரு என் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு? கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப பண்றாங்க. என் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு பாட்டிக்கு, மாமாக்கு, நாகு பாட்டிக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இல்ல பாட்டி. தேனே, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். ஓவரா பேசிட்டு இருக்க. அவங்களும் இந்த வீட்ல ஒருத்தவங்க தான். அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஐயோ மாமா, நீங்க இருங்க மாமா. உங்களுக்கு தெரியுமா அவங்கள பத்தி? தெரியாதுல்ல. நீங்க சொல்லுங்க மித்ராக்கா, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? ஏய், அது என்னோட பர்சனல். அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்த உங்களோட பர்சனல நாங்க கேட்க கூடாதுல்ல. ஆனா ஓனரோட பர்சனல் விஷயம்னா தலையிடுவீங்க. என்னக்கா இது அநியாயமா இருக்கு. முதல்ல இந்த வீட்ல நீங்க யாருன்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒன்னும் இந்த வீட்டோட மெம்பர் இல்ல, சாதாரண சர்வன்ட் தான். அத மறந்துடாதீங்க. ஆமா, நீங்க யாரு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? இந்த வீட்ல வேலைக்காரங்களும் இருக்காங்க. எல்லாரும் உங்கள மாதிரி வந்து எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்களா? இல்லல்ல. உங்களுக்கு என்ன வேலையோ அத மட்டும் பாருங்க. அத விட்டுட்டு வாங்குற சம்பளத்தை தாண்டி ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டாம். இப்ப பேசுங்கக்கா, ஏன் அழுவுறீங்க? தேனே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அரைஞ்சிருவேன். ஐயோ கார்த்திக், மாப்ள, அவ பேசினாலும் எல்லாம் கரெக்டா தானே கேட்டுட்டு இருக்கா. அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு குடும்பத்துல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நல்லது கெட்டது பேசுறாங்கன்னா ஒரு வேலைக்காரி என்ன செய்யணும்? ஒதுங்கி நிக்கணும். அதை விட்டுட்டு குடும்ப விஷயத்துல மூக்க நுழைச்சா இப்படிதான் மூக்கு அறுந்து போகும். மித்ரா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். இந்த பூனைக்கு யாரு மணிக்கட்டு போடுவாங்கன்னு. தேனு சரியான நேரத்துல உரைக்கிற மாதிரி பேசிட்டா. நாகு, அவ சின்ன பொண்ணு, ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கா. நீயும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க. இப்ப மட்டும் தெரியுதோ நான் சின்ன பொண்ணுன்னு? அப்புறம் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவசரப்படுறீங்க? இத பார்த்தேன்னு நீ சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ எனக்கு தெரியாது. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அவங்க வரும்போது நீ வீட்டுல இருக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
அழாத மம்மி, ப்ளீஸ் மம்மி. மம்மி, நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுக வருது மம்மி. அழாத மம்மி, ப்ளீஸ் மம்மி. விக்ரம், நீ படுத்து தூங்கு வா. ஆஹா, நான் தூங்க மாட்டேன் மம்மி. நீங்க என் கூட தூங்கினாதான் நான் தூங்குவேன். அம்மாக்கு தூக்கம் வரல விக்ரம், நீ தூங்கு. காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல. முடியாது மம்மி. ஐயோ, சொன்னா கேளு விக்ரம். மித்ரா கால் பண்றா. ஹலோ, சொல்லு மித்ரா. அங்கிள், நான் விக்ரம் பேசுறேன். ஏய் விக்ரம், நீயா? நான் மம்மி நினைச்சிட்டேன்டா. சொல்லு விக்ரம், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்க? விக்ரம், இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? நோ அங்கிள், மம்மி அழுதுகிட்டே இருக்காங்க. நான் சொன்னாலும் அழுகையை நிறுத்தவே மாட்டேன்றாங்க. நீங்க சொல்லுங்க அங்கிள். மம்மி ஏன் அழுகுறாங்க? அங்க என்ன நடந்துச்சு? விக்ரம், யாராவது மம்மியை திட்டினாங்களா? ஆமா அங்கிள், தேனாக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் மம்மியை திட்டினாங்க. தேனா? அவங்க எதுக்கு மம்மியை திட்டினாங்க? அங்கிள், இங்க வீட்ல காலையில இருந்து நிறைய பிரச்சனை தெரியுமா? ஓ, இவ்வளோ நடந்துருச்சா? ஆமா அங்கிள், நீங்க மம்மி கிட்ட பேசி அழ வேண்டாம்னு சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஏய், இதுக்கே நீ என்கிட்ட இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ற? சரி, நீ போய் மம்மிட்ட ஃபோன் கொடு, நான் பேசுறேன். ஓகே அங்கிள். மம்மி, வினய் அங்கிள் பேசுறாரு. வினயா? அவர் எதுக்கு இப்ப கால் பண்ணாரு? அவர் கால் பண்ணல மம்மி, நான் தான் கால் பண்ணேன். நீ எதுக்கு இப்ப அவருக்கு கால் பண்ண? இல்ல மம்மி, நீ அழுதுகிட்டு இருந்தியா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் வினய் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணேன். குட்ரா போனு. ஹலோ, சொல்லுங்க. என்ன மித்ரா, எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்க? அதுவும் விக்ரம் முன்னாடி. அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் பாரு. நீங்க போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? எல்லாம் உங்களால தான். நீங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. நீங்க முதல்ல போனை வைங்க. மம்மி அழாதீங்க மம்மி, எனக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கே. இன்னும் நல்லா பத்த வச்சு விடுவோம். ஐயோ தேனுமா, நான் எதிர்பார்க்கவே இல்லடி நீ இப்படி எல்லாம் பேசுவன்னு. நல்ல ஊசியில குத்துற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு கேட்டடி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நானே அவளை கேட்ட மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் என்ன, அவதான் சொரணையே இல்லாத குத்துக்கல்லு மாதிரி அப்படியே நின்னாளே.
அவளுக்கு நீ கேட்ட கேள்வி எல்லாம் பத்தலன்னு நினைக்கிறேன். தேனு, நீ அவ்வளவு கேட்டியே, யாராவது ஒருத்தவங்களாவது உனக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லையே. அவங்க எல்லாம் முதுகெலும்பு இல்லாத ஜென்மங்க. அவதான் ஆம்பளை பொம்பளைன்னு பேதம் இல்லாம எல்லாரையும் மயக்கி அவ கைக்குள்ள வச்சிருக்காளே. அதான் உங்க மாமா சொந்த அக்கா பொண்ணுன்னு கூட பாக்காம அவளுக்காக ஒன்னு கைய ஓங்கிட்டு வராரு. இதெல்லாம் உங்க அம்மா உயிரோட இருந்து பாத்துருக்கணும். என்ன பண்றது, இதெல்லாம் பாத்துற கூடாதுன்னு தான் அவ சீக்கிரமாவே போய் சேர்ந்துட்டா போல. ஆனா ஒண்ணு தேனுமா, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரு மாப்பிள்ளைய புடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பிளான் பண்றாங்க போல. முடியாது பாட்டி. அவங்க மட்டும் இல்ல, அவங்க தாத்தாவே ஒண்ணு சேர்ந்து வந்தா கூட என் கல்யாணம் நடக்காது. இத பாரு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு விவரம் பத்தாது. அண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அத பண்ணியே தீருவாங்க. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்களும் அவங்கள மாதிரி என்ன ஒண்ணும் தெரியாத பாப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாட்டி. நான் மேஜர். என் விருப்பம் இல்லாம யாருக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. பாத்தியா பாத்தியா, இதனாலதான் உனக்கு விவரம் பத்தாதுன்னு நான் சொன்னேன். காந்திமதி அண்ணிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறாங்க. அந்த வேலைக்காரி மித்ரா தான் உன்னை யார் தலையிலயாவது கட்டி வச்சு இந்த வீட்டை விட்டே துரத்தி விடலான்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்பதானே அவ நினைச்ச மாதிரி வினய் கூட சேர்ந்து அவ சுத்த முடியும். அந்த வினயும் வெளியில அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள அவ பக்கம் தான் நிக்கிறான். ஐயோ, என்ன மாய மந்திரம் பண்றானே தெரியல. எல்லாரையும் அப்படியே மயக்கி வச்சிருக்கா. பாட்டி, சூப்பர்மேன் தான் கால் பண்றாரு. ஓ, அந்த வினய் தானே? பாத்தியா பாத்தியா, அதுக்குள்ள அவன் கிட்ட நடந்தது ஒண்ணு விடாம போட்டு கொடுத்திருப்பா. இப்ப பாரு, வினய் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேசுவான் பாரு. ஹலோ தேனு, அங்கதான் பிரச்சனையா? யாரு உங்களுக்கு அந்த மித்ராக்கா சொன்னாங்களா? ஹே, அதெல்லாம் இல்ல, விக்ரம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். போய் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். மித்ராக்கா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்க. ஹே, சொன்னா நம்பு தேனு. விக்ரம் தான் ஃபோன் பண்ணி அம்மா அழுறாங்கன்னு சொன்னான். ஏன் அழுறாங்கன்னு கேட்டதுக்கு தேனாக்கா திட்டாங்கன்னு சொன்னான். என்ன தேனு, எதுக்காக மித்ராவை திட்டின? அவங்க பாவம் இல்லையா? பாவமா? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாத சூப்பர்மேன். அவங்க ரொம்ப பயங்கரமான ஆளு. ஓ, புரிஞ்சிடுச்சு தேனு. நீ எல்லாம் இப்படி பேசுற ஆளே கிடையாது. உன்னை யாரோ ட்ரிகர் பண்ணி பேச வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உன் மேல பெரிய மரியாதையே வச்சிருக்கேன். தயவு செஞ்சு யார் யாரோ பேச்செல்லாம் கேட்டு உன் மரியாதை கெடுத்துக்காத. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சூப்பர்மேன். அவங்க தான் தேவையில்லாம என்னோட பர்சனல் லைஃப்ல எல்லாம் தலையிடுறாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு மாமா கிட்டயும் பாட்டி கிட்டயும் தூண்டி விடுறாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. மித்ரா அப்படி பேசுற ஆளே கிடையாது. தேனு, கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ மித்ரா அங்க ஏதாவது சஜஷன் சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு சர்வெண்டால என்ன பேச முடியும்? நீயே சொல்லு. பாவம், அவங்களே ஒரு அனாதை மாதிரி உங்க வீட்டுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அவங்க பர்சனலை பத்தி பேசி உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? தேனு, நீயே ஒரு பொண்ணா யோசிச்சு பாரு. அந்த கேள்வி அவங்களை காயப்படுத்திருக்காதா? போ தேனு, போய் அவங்க கிட்ட சாரி கேளு. சாரியா? அதெல்லாம் என்னால கேட்க முடியாது. ப்ளீஸ் தேனு, எனக்காக, விக்ரம்காக கேளு ப்ளீஸ். சரி, ஓகே. உங்களுக்காக, உங்க ஒருத்தருக்காக மட்டும் நான் சாரி கேக்குறேன். தேங்க்யூ. ஓகே. என்ன தேனு, அவகிட்ட போய் சாரி கேட்க சொல்றானா? ஆமா பாட்டி. நினைச்சேன் எல்லாமே அவளோட வேலையா தான் இருக்கும்னு. ஐயோ, என்ன பண்றது? அவ ஆட்டி வைக்கிறா, இவங்க எல்லாரும் ஆடுறாங்க பாரு. எல்லாரும் பொம்மலாட்டம் பொம்மைங்க தான். சரி, நீ என்ன நினைக்கிற? அந்த வினைக்காக நீ போய் அவகிட்ட சாரி கேட்க போறியா? ஆமா பாட்டி, சூப்பர்மேன் வேற சொல்லிட்டாரு. வேற வழி?
நல்ல முடிவு தேனு. நான் இப்ப எதுக்காக நல்ல முடிவுன்னு சொன்னேன்னா, மித்ராவை எதிர்த்து நீ வினய கல்யாணம் பண்ணவே முடியாது. அதனால நாம அவங்க வழியில போறதுதான் நல்லது. என்ன யோசிக்கிற? நீ என்ன நிஜமாவே உன்னோட அடி மனசுல இருந்து அவகிட்ட சாரி கேட்க போற? உதட்டளவுல பொய்யாதான்னு அவகிட்ட கேட்க போற? இதுக்கு எதுக்கு யோசிக்கிற? போ தேனு. அந்த வினய் சொன்ன மாதிரியே அந்த மித்ரா கிட்ட போய் சாரி கேளு. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போ தேனுமா. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு கவலையும் இல்ல. இங்க பாரு, போ, தைரியமா போ. போடி போ. உன் வாழ்க்கைய பணயமா வச்சுதான் அந்த வேலைக்காரி மித்ராவையும் அந்த டிரைவர் வினையையும் எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டு அவமானப்படுத்த போறேன். அதனாலதான் உன்னை என் பேத்தின்னு கூட பார்க்காம ஒரு ஆயுதமா பயன்படுத்துறேன். போ போ. இனிமே எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கும். தேனு, என்னாச்சு? தேனு, இப்ப ஏன் இங்க வந்த? மறுபடியும் எங்க மம்மி அழ வைக்க வந்தியா? உன்னால எங்க மம்மி எவ்வளவு அழுதாங்க தெரியுமா? உன்கிட்ட பேசவே மாட்டேன். நீ அமைதியா தூங்கு. தூங்குன்னு சொல்றேன்ல. சாரி தேனு, தப்பு என் மேலதான். நீ கேட்டதெல்லாம் கரெக்ட் தான். நான் தான் உன் பர்சனல் விஷயத்துல தலையிட்டு இருக்க கூடாது. உன் கல்யாணத்தை முடிவு பண்ண நான் யாரு தேனு? ஆனா நான் இத பத்தி வேற யார்கிட்டயும் பேசல. கார்த்திக் சாரும் அம்மாவும் தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் சஜஷன் சொன்னேன், அவ்வளவுதான். ஏதோ இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையிலையும் உன் மேல இருக்கிற உரிமையில தான் நான் அப்படி பேசிட்டேன். ஆனா அது தப்புன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. சாரி. இனிமே உன்னோட விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் தேனு. நல்லா இப்படி நடிச்சுதான் எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கீங்க. நான் உங்க நடிப்புல எல்லாம் ஏமாற மாட்டேன். நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாது. ஐம் சாரிக்கா. நீ எதுக்குமா சாரி சொல்ற? அதான் சொன்னேனே, நீ கேட்டதெல்லாம் சரியான கேள்விதான். ஆனா என்னாலதான் அதை தாங்கிக்க முடியல. அதான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். மத்தபடி எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. கார்த்திக் சார் பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்காத தேனு. ஏதோ கோவத்துல கை ஓங்கிட்டாரு. என்னால தானே எல்லா பிரச்சனையும். ஒழுங்கா இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இப்படி தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்காது தேனு. என்னம்மா நடிக்கிறீங்க? உங்ககிட்ட தான் கத்துக்கணும் நடிப்புனா என்னன்னு. அதெல்லாம் பரவாயில்லக்கா. நான் பேசினது தப்புதான். மாமா டென்ஷன் ஆனாரு, அவ்வளவுதானே. ஆனா நான் அதுக்காகலாம் சாரி கேட்க வரல. உண்மையாவே உங்க கடந்த காலத்தெல்லாம் பத்தி பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டணும்னு தோணுச்சு. அதான் ஐம் சாரிக்கா. வாழ்க்கையில எல்லாருமே அவங்க மறக்க நினைக்கிற வெளிப்படுத்த முடியாத கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கு தேனு. சிலருக்கு கடைசி வரைக்கும் அது தங்களுக்குள்ளே வச்சுக்கிற குடுப்பனை கிடைக்கும். சிலருக்கு அது கிடைக்காது. அது விடுத்தேன்னு உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும், எல்லா விஷயமும் உனக்கு சரியா அமையணும்னு நான் மனசார விரும்புறேன் தேனு. நீ என்ன வேலைக்காரியா நினைக்கிற, எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா நான் உனக்கு கெட்டது பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காத. அதான் எனக்கு வலிக்கும். நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீ சின்ன பொண்ணு தேனு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ, விக்ரம், தானியா
எல்லாருமே ஒண்ணுதான். நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் பாரு. சரி, டைம் ஆகுது, நீ போய் தூங்கு போ. போ தேனு. எப்படி நடிக்கிறாங்க, உடம்பு ஃபுல்லா நடிப்பு நாடகம். இவ்வளவு உண்மையான அக்கறை இருந்திருந்தா முன்னாடியே மாப்பிள்ள பார்க்க சொல்லிருக்கணும். வினய் மேட்ரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டியையும் மாமாவையும் தூண்டி விட்டு எனக்கு நல்லது செய்யறாங்களாம். நல்லதுக்கு